அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இங்க தாவீதோட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை. அங்கே 30ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது சிக்லாக்ல இருந்து 3 நாள் கழித்து அவர்கள் வருவதற்குள்ளே அமிலேக்கியர் வந்து அங்கே இருந்த 400 பேருடைய குடும்பங்களை சிறைப்பிடித்து டெண்டுகளை எல்லாவற்றையும் தீ வைத்து எரித்து அந்த இடத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றார். அக்கினியினால் சுட்டெரித்ததனால் தாவீதும் அவனுடைய மனைவிகளும் குமாரத்தை எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகின்றார். ஆனா இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார். பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது தன்னை வரவேற்க குடும்பமும் இல்லை, பொருட்களும் இல்லை, எல்லாம் சேதமாகிவிட்டது. எங்க போயிருக்காங்க, என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்தா தன்னையும் தன்னுடைய குடும்பத்துகளையும் மனைவி பிள்ளைகளையும் நினைத்து அழுகின்ற காட்சி நினைப்பார். ஒருவேளை இழப்புகள் வரும்போது மற்றவர்கள் நம்மளை இழப்புகள் தான் இல்ல, காயப்படுத்தும் போது அழதான் செய்வோம். சொற்களினால் நம்மளை காயப்படுத்தும் போது, அதாவது சொல்ல 2 அடி கூட அவன் அடிச்சிருக்கலாம், ஆனா அவன் பேசினது இன்னும் என் மனதை ஆறவில்லை என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இவ்வாறாக, ஆனால் அதை விட இங்க ஒரு மோசமான ஒரு சம்பவம், எங்க யாருக்கு எங்க கொண்டு போயிருக்காங்க, என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல அங்கே நடக்கின்றது, தாவீதும் அவனுடைய மனைவியும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதோட மனைவியும் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான காலங்கள் நேரங்கள் வருவது உண்டு. எல்லா பக்கத்திலும் நெருக்கம், அடைப்புவது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நெருக்கம் வந்தது. அது வேற நெருக்கம் அல்ல, நான் எனது அத்தையை வைத்து கவனித்துக் கொண்டிருந்தேன். பக்கத்துல முன்னாள் ஒரு உறவினர் உண்டு. காலையில 2 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப். காலையில எந்திரிச்சோட பேப்பர் பார்ப்பாங்க. இன்னைக்கு எதுவும் அரியர்ஸ் போடலையா, எதுக்கு ரோடெல்லாம் போடுறான் இன்னும் காலையில பேசுவாங்க. பக்கத்து ஒரு 10 அடி வித்தியாசம் தான். மாலை நேரம் இரவு நேரம் வந்தால் அந்த வழியா தான் நான் வரணும். எங்களை பத்தியும் ஜெயக்குடியை பத்தியும் என் பிள்ளைகளை பத்தியும் டெய்லி பேசிட்டு இருப்பாங்க. நாங்க இதை கண்டுக்கிறது. ஒரு நாள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அத்தையை ஒரு தரமில்லாத ஒரு வார்த்தையை போட்டு பேசிட்டு அவர்கள் இறந்து விடாது. இந்த 2 நாய் இருக்கு பாருங்க, எங்க நான் பின்னால இருக்கிறது, அது தெருவா போய் பிச்சை எடுக்கும். ஆனா ஒன்று சொல்லுகின்றேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து என் கண்கள் கண்டதில்லை என்று தாவீது சொன்னது போல, என் தாயும் தகப்பனும் இருந்த ஊரிலே அவர் கால்படாத வீடும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்காத வீடும் கிடையாது. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்துவிட்டு சென்ற நான் மிகவும் அந்த நாள்ல நெருக்கப்பட்டேன். தேவ சமூகத்தில் அழுதேன். ஆனா அந்த சம்பவத்தை மறக்க வேண்டும் என்று பல நாட்கள் நினைப்பது உண்டு. ஆனா இன்னும் என்னால முடியல. எவ்வளவு காரியங்களை மறந்துட்டேன், ஆனா இது ஒண்ணுதான் மறக்க முடியும். இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம இன்னும் நெருக்கமான மற்றவர்களால் தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போய் நெருக்கப்பட்டான். நாம் அப்படி அல்ல, நாம் மற்றவர்களால் நெருக்கப்படுகின்றது. வாயின் வார்த்தையினால, சொற்களினால, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடை செய்ததினால் நாம் நெருக்கப்படுகின்றோம். அதே மாதிரிதான் தாவீது நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரக்கும், அதாவது பிள்ளைகள், மனைவிகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றோம். இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்னன்னா, ஆவுனா கல்ல தூக்கிடுவாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அங்க கையும் களவுமா உபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து கல் எறிகிறதுக்கு ரெடியா வந்து நின்னாங்க. அநேக சம்பவங்கள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள்.
பழைய ஏற்பாட்டில் ஆகானை கல்லெறிந்து கொன்றார்கள். இன்னும் நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கலாம். ஆனா கல்லெறிகிறதுல எக்ஸ்போர்ட் ஆனால் ஆகும்னா தவறுன்னு தெரிஞ்சா கல்லெறிஞ்சிருவாங்க. இப்ப 400 பேர் இருந்தாங்க. இந்த 400ஓட குவாலிபிகேஷன் என்னது தெரியுமா? கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இந்த மாதிரி அது பின்னால 2-3 அதிகாரங்கள்ல தாண்டி வாசித்தவன்றா பார்க்கலாம். இப்படி 400 பேருடைய அந்த மாதிரி குவாலிபிகேஷன் உள்ள தகுதி உள்ள மக்கள் இவரோடு கூட இருக்கின்றார்கள். இப்பொழுது இழப்பு என்று வந்தவுடன் இவன் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ஏய், தாவீதை நம்பி வந்தப்பா, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து, உடைமை எல்லாம் அழிந்து போய்விட்டது. என்ன நடந்தது, எங்க போனது என்று யாருக்கும் எதுவும் தெரியாது. இதனால் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க வேண்டும்? தாவீதை கொள்ள. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதுதான் முக்கியமானது. இழப்புகள், தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்போது நாம் கர்த்தருக்குள்ளே திடமாய் இருந்தோம் என்றால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில அனைவரும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தான். யோபு சொன்னாங்க, யோ எல்லாம் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் சொல்லிதான் சொல்லி அண்ணன் தம்பி எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம பாசையில சொல்றோம். ஆனா இங்க எல்லாம் இழந்து போயிட்ட வியாதி, அது பெரிய அம்மை. பொதுவா சிக்கன் பாக்ஸ் அத கட்டு ஆகி போயிடுச்சு. சிக்கன் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா அரிப்படுது. எனக்கு ஒரு தடவை வந்திருக்கு. சொரிஞ்சிட்டே இருப்போம். ஓலை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்க, ஐயா சும்மா கர்த்தர் நல்லவர் இருக்க. அவர் என்ன, உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? உனக்குதான் துன்பத்தை கொடுத்தாரு. பிள்ளைகளை இழந்து போயிட்ட, சொத்தை இழந்துட்ட, எல்லாவற்றையும், தானியங்கள் எல்லாம் இருக்கிறது உன் உயிரும் என் உயிரும் தான். நான் கூட எங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு கூட போய் கூட என்ன செய்ய இருக்கிறத விட, நம்ம பாசையில சொல்ல போனா, யோ நீ எல்லாம் இருக்கிறத விட மறந்து கொடுத்து. ஆனா யோபு சொன்னா, நான் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, பைத்தியக்காரி. ஆனா அந்த புத்தகத்தை முழுவதும் வாசிக்கும் போது அநேக விஞ்ஞானங்கள் 2ஆம் உலகப் போரின் போது கப்பலிலே கொண்டு போன வெடிமருந்துகள் வெடித்து விட்டன. அந்த கேப்டன் யோபுவின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் வந்தது. பண்டக சாலையிலே பனிக்கட்டிகளை வைத்து என்ற வார்த்தை வந்தவுடன், இந்த உராய்வை தடுப்பதற்கு பனிக்கட்டிகளை வைத்து கப்பலிலே வெடிமருந்துகளை ஏற்க ஆரம்பித்தார். அதன் பின் ஒன்று கூட இதுதான். அதே மாதிரி அணைக்கட்டுல இருந்து மின்சாரம் எடுப்ப நிறைய உண்டு. அதுல பார்த்தோம். சரி, மனுஷன் நெருக்கப்படுகின்ற காலங்கள்ல உண்மையான நண்பர் யார் என்று சொன்னார், நாம் கஷ்டப்படும் போதும், கவலைப்படும் போதும், துன்பப்படும் போதும், வியாதியோட இருக்கும் போதும் நம்மை அரவணைத்து விசாரிக்கிறவன் தான் உண்மையான நண்பர். ஆனால் நாம் கஷ்டம் என்று வந்தவுடன் நம்மளை விட்டு ஓடுகின்றவன் தான் நண்பன் கிடையாது. ஒரு முறை ஒரு ஒரு பழைய கலைஞருடைய ஆட்சி, திடீர்னு இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி அறிவித்து டிக்ளேர் பண்ணும் போது வைகை டாம்ல ஒரு மந்திரி தங்கியிருந்தார். ஒரு பேர் மறந்துருச்சு. அங்க மதுராம்னா டயசிஸ் பிஷப் தங்கியிருந்தாங்க. வைகை டாம்ல ஒரு பெரிய சூட் இருக்கு, ஏசி சூட் மேல டாப்ல. இந்த மந்திரி வந்தவுடன் பிஷப்பை தூக்கி 4 மணிக்கு நீங்க கீழே உள்ள இதுக்கு போகணும். சரி, நான் பிஷப்பும் அவரோட இருந்தவர்களும் கீழே உள்ள ஆர்டினரி ரூம் போயிட்டாங்க. ஒரு 6 மணி ஆனது.
ஒரு அறிவிப்பு வருகின்றது. இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அரசு பங்களாவில் இருப்பவர்கள் எல்லாம் உடனடியாக காலி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். மினிஸ்டரோட வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தனியா மினிஸ்டர் மாத்திரம் நின்னாராம். அங்க இருந்த ஆண்டிபுட்டியில இருந்த விசுவாசிகள் சுத்தியசத்தை கொண்டு வந்து பஸ்ஸை ஏற்றி அவரை அனுப்பி விட்டதாக உண்மை நடந்த சம்பவம். இது ஒரு மனிதனுடைய புகழும் பேரும் இறக்கப்படும் போது எல்லாம் ஓடிய போய் விடுவார்கள். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அந்த 3 பேரும் வந்தாங்க. நிறைய சம்பாஷணை நடக்கிறது. ஆனா யோபு 42:2வது வசனம் சொல்கிறது, தேவரே நீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய 2வது வருகையை குறித்து கூட யோபு சொல்லியிருந்தார், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை அவரை காணும் என்று சொன்னார். இருந்தாலும் அவர் அவ்வளவு சோதனையிலும் யோபு ஒரு வார்த்தையோட முறுமுறுக்கவில்லை. ஆனால் தாவீது இங்க பார்க்கின்றோம், தாவீதோட வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்தார். ஆனா இந்த சோதனையானது, வேதனையானது நெருக்கப்படுகின்ற ஒரு எனக்கும் சமீப காலத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலைமையில் வந்தேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக. அவ்வளவுதான் டாக்டர் மகன், அவ்வளவுதான். நாங்க தேவன் என்னோட கூட இருந்தார். தடம் அதை வெல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் எதையும் வென்று நாம் சாதிக்க முடியும். இங்கு இவனுடைய வாழ்க்கை, தாவீதோட வாழ்க்கையிலையும் யோபோட வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் இருந்தும் முழு வழியும் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் யோபுக்கு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனாலும் அடுத்து அவன் கடைசி 42ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் முகத்தை கண்ணோக்கினார், அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை. நினைச்சு பாருங்க, எவ்வளவு துன்பங்கள் படுகின்றோமோ, எவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ, எவ்வளவு உபத்திரவப்படுகின்றோமோ. அதான் சொன்ன சங்கீதமா, நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பத்தை கண்ட வருஷம்னா, ஒரு கடையில போய் 10 கிலோ சீனி வாங்கினோம்னா 10 கிலோ கல் ஒரு பக்கம், சீனி ஒரு பக்கம், 10 கிலோவுக்கு 10 கிலோ சரியாக மகிழ்ச்சார். தண்ணீரின் தீயை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து 6 மாதங்கள் நம்ம பலவிதமான பிரச்சனைகளும், தண்ணீரின் அனுபவங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், தீயினுடைய அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சகலத்தையும் திரும்ப கொடுக்க வல்லவர். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். யோபுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாத்தையும் ரெட்டிப்பாக தான் திருப்பிக் கொண்டோம். ஒன்று கூட குறைய இல்லை. ஆனால் அதேதான் தாவீதோட வாழ்க்கையில அங்கு பார்க்கின்றோம். தாவீது என்ன செய்கின்றான்? அவன் அமிலேக்கின் குமாரனாய் அபித்தார் என்னும் ஆசாரியனை, அகிமிலேக்கின் மன்னித்துக்கொள்ளும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தின் இடத்தில் கொண்டு வா என்றார். அபித்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு போது கர்த்தர் தாவீதை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி. ஒருவேளை அவன் தேவனுடன் ஆலோசனை கேட்கின்றவனாய் இருந்தான். அவன் எல்லாம் இழந்து போய் நிற்கின்ற நிலைமையிலும் மனிதர்களுடைய ஆலோசனையோ மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு அங்கே போய் நான் இவரிடம் உதவி கேட்போமா, அவரிடம் நமக்கு உதவி செய்வார்களா, யார் நமக்கு இந்த நேரத்தில் வந்து உதவி செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் கேட்கவில்லை. ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு துன்பப்படும் போது எல்லா மக்களும் மறைந்து ஓடியே போய் விடுவார்கள். எதுக்க வந்தாலும் கூட, எப்பா இவனை பார்த்தா இப்ப 500 ரூபா, இப்ப 50 ரூபா, 100 ரூபா கடன் கேட்பான்ப்பா. அவன் இன்று கடனாளியாக இருக்கின்றான். அவன் இன்று எல்லா விதத்திலும் தோல்வியுற்ற ஒரு மனிதனாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்தால் நமக்கு தான் ஆபத்து என்று ஓடிக்கொண்டு ஒளிகின்றதான் இன்றைய காலகட்டம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல.
அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, ஏனென்றால் வசனம் சொல்லுகின்ற அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தன என்று. அப்ப அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கின்றான். நான் அந்த தண்டை பின்தொடர, அதாவது அந்த போருக்கு அதை பிடித்து கொண்டு போன அந்த யுத்த வீரர்களை நான் பின்தொடரவா வேண்டாமா? ஆனால் பின்தொடர்வதற்கு கைடு யாரும் கிடையாது. இந்த நாள்ல எடுத்துட்டா ஜிபிஎஸ் போடலாம், ட்ராக் கூகுள் வழிகாட்டும். அன்னைக்கு யாருமே வழிகாட்டுறதுக்கு கிடையாது. ஆனால் என் தைரியமாத்திர ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து ஒரு காரியம் சொன்னார், அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு வருமானால், கர்த்தருடைய வார்த்தை ரேமா உங்களுக்கு கிடைக்குமானால், அதை நீங்கள் அந்த வசனத்தை வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் அந்த வார்த்தையின்படியே பின்தொடர்ந்தால் நீங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் மீட்டுக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க என்ன காரியங்கள் இழந்து போய் இருக்கின்றீர்களோ அந்த 6 மாதத்திலே அதை நாம் பின்தொடர் ஆண்டோட வசனத்தின்படி நாம் பின்தொடர்ந்தோம் என்றால் அந்த இழந்தவைகளை நாம் மீட்டுக் கொள்ள முடியும். நாம் ஒரு அருமையான பாடலை பாடினாங்க, என் சுயபலத்தினால் ஓடினேன், ஓட முடியல. நாம் சுயபலத்தினால் நாம் ஓடினால் கட்டாயம் ஓட முடியாது. அவருடைய பலத்தினால். ஆமா, அதே நேரத்துல அவருடைய பலத்தினால் ஓடும்போது எலியா தீர்க்கதரிசி ஆண்டோடைய ஒரு நேர போஜனத்தினால் 40 நாள் ஓடினான். நினைச்சு பாருங்க, ஒரு நேர சாப்பாட்டுல. இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டுல எவ்வளவு நேரம் ஓட முடியும், எவ்வளவு நேரம் நடக்க முடியும்? ஆண்டவருடைய பலன் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். தேவனுடைய வார்த்தை, அதை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையானது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கு தாவீதுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, நீ அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் இதை சொல்லிவிட்டு தயவு என்ற டாபிக்ல சில காரியம் பேசலாம் என்று எடுத்து வைத்திருந்தேன். எனக்கு நேரம் இதே சரியாக வந்து விட்டது. அப்படி என்றால் நாம் இந்த நாளிலே யாரை பின்தொடர்கின்றோம்? யாருடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படும்? தேவனுடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் இழந்து போன சரீர சுகமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், எந்த காரியம் என்றாலும் சரி, அவர் சகலத்தையும் திருப்பி கொடுக்க வல்லவராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஏனென்றால் அங்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இயேசுவை நேசித்த குடும்பம், இயேசுவோடு அவர் அடிக்கடி வந்திருந்த உபதேசத்தை கேட்ட குடும்பம். ஆனால் லாசரு மரித்து விட்டார். இன்றைக்கும் கேட்பாங்க, நீங்க ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனாலதாங்க அவங்களுக்கு உபத்திரவம். நாங்கெல்லாம் நார்மல் கிறிஸ்தவங்க தான். ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு போவோம், வந்துருவோம். பாக்கி நாள் நாங்க டிவி பார்ப்போம், பின்தொடர் சாரி என்ன தொடர் என்னென்னமோ இது நிறைய வருது, அந்த தொடர் எல்லாம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாள் என்னது, சர்ச்சைக்கு போவோம், வருவான். அதனால அவன் பிசாசு ஒண்ணுமே செய்ய மாட்டான். நீங்க எங்க பார்க்க, நான் உங்களை ஒண்ணு தொட மாட்டேன்னு. யார் அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு அதிக உபத்திரம் உண்டுனாலும் ஜெயம் அவங்களுக்கு தான். இங்கு தாவீதுடைய வாழ்க்கையிலையும் யோபுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பார்க்கின்றோம். இயேசு வந்த குடும்பத்துல மரியாள், மார்த்தாள், லாசரு, ஐயா அவன் இறக்க போகிறான் செய்தி வந்த போது மீண்டும் அங்க தாமதமா தான் போனான். அது முடியாது என்னென்றால் 4 நாள் ஆயிட்டு நாரம் என்றார். இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. 4 நாள் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அதுக்கு உயிர் பெறக்கூடியது, அதுக்கு உயிர் பெற்று மீண்டு வரும். ஏனென்றால் வசனம் சொல்லுகின்ற சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டியா இருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. பெட்ரோல் விலை 108 இல்ல 1008 ரூபாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை போஷிப்பார். கவலையப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் கூப்பிடுகின்ற காக்கை
குஞ்சிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. நினைச்சு பாருங்க, நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுத்தார். ஜார்ஜ் முல்லர் என்பவர் தேவனுடைய மனுஷன் 3000 குழந்தைகளை விசுவாசத்தினால் என்னது வளர்த்தார். இன்னைக்கு 4 பிள்ளைய 3 பிள்ளைய 2 ஆச்சு, 2 ஒன்னாச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்ன நேத்து நீ நியூஸ்ல பார்த்தேன். 3 பிள்ளைகளை பார்த்தா உடனே கவர்மெண்ட் ஜாப்பா, 4 பிள்ளைகளை பார்த்தா 40,000 கிடைக்குமா. அவர் அறிவிப்பு கொடுத்ததே சொல்றேன். ஆனா 3000 குழந்தைகளை வைத்து விசுவாசத்தினால் ஒரு ஹோமம் நடத்த முடியும்ன்றா எப்படி இருக்கும்? ஒரு நாள் காலையிலே சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல, வந்து கேக்குறான் 7 மணி ஆகுது. ஒரு பிள்ளை 2 பிள்ளையா, 5 பிள்ளை 10 பிள்ளையா, ஏதோ பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி, இப்ப எல்லாம் ஸ்விக்கி சுமோட்டோ என்னோட டோட்டா நிறைய வந்திருக்கு. மக்கள் நிறைய பேர் அவங்க டெலிவரி பண்றதை பார்த்து சமையல் பண்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா 3000 பிள்ளைகளுக்கு எங்க இருந்து ஆகாரம் கொடுப்பது? முழங்கால் போடுனார். வார்டன் வந்தா 7:30 மணி ஆயிடுச்சு, 7:45 8 பிள்ளைகளுக்கு சாப்பாடு முழங்கால் போடுங்கன்னாரு. கரெக்டா கர்த்தர் அற்புதம் செய்தார். அங்கே திருமணத்திற்கு என்று காலை உணவு ஏற்றிக்கொண்ட லாரி அன்னைக்கு பிரேக் டவுன் ஆனது. லாரியை சீர் பண்ணி எடுக்க வேண்டும் 4 மணி நேரம் ஆகும். உணவெல்லாம் கெட்டு போய்விடும். கேட்டா, ஐயா அந்த உணவை என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணும் செய்யாதீங்க, அந்த கேட்ட திறங்க, அங்க பிள்ளைகள் அவர்களுக்கு ராஜ சாப்பாடு கொடுக்கப்பட்டது, திருமணத்தின் விருந்து கொடுக்கப்பட்டது. காரணம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் எதை இழந்து போயிருக்கின்றோமோ, இது தாவீது அவன் இழந்து போனதை பின்தொடர்கின்றான். பின்தொடரும் போது அங்க போற வழியில ஒரு மனிதனை பார்க்கின்றான். அந்த மனிதன் அவனுடைய எஜமான் அவனை செத்துப்போ என்று ஒதுக்கி விட்டான். அங்க அவனை பிடிக்கின்றாங்க. அவன் வியாதிப்பட்டவனால இருந்தனால அவனை விட்டுட்டான். ஏனென்றால் கர்த்தர் நமக்கென்று உதவி செய்யும்படி ஒரு சிலரை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் இருந்தாலும் சரி, நமக்கென்று உதவி செய்யும்படி, ஒரு தயவு செய்யும்படி, ஒரு தயை செய்யும்படி அங்கே ஒரு மனிதனை அங்கே வைத்து, அங்கே அவனிடம் கேட்கும் போது, தாவீது என்னை அந்த தண்டி கொண்டு போயானா? நான் கொண்டு போவேன், ஆனா எஜமான இடத்துல ஒப்படைக்கிறான். அதுக்கு ஆணையிடு என்று சொல்லும் போது கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல கரெக்டா கொண்டு போய் டிராக்ல வைத்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை வசனம் நிறைவேறு. அங்க பாலைவனத்துக்குள்ள எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று உதவி செய்யும்படி முன்னமே ஆயத்தப்படுத்தி ஒருவரை நிப்பாட்டி வைத்திருக்கும். யாரை கொண்டுனாலும் செய்வார், எப்பேற்பட்ட உதவினாலும் செய்வார். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை நீ சகலத்தையும் செய்து கொண்டார். அங்க அவர் பார்க்கும்போது 19வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, அவர் கொள்ளையாடின போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திலும் ஒன்றுக்கும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார். நாம் இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடம் கேட்கும் போது, ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கும் போது கட்டாயம் ஆண்டவர் அதை திரும்ப கொடுக்க வல்லவராய். லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டாந்து பெரிய துக்கம் ஆறுதல் அடைந்தது. யோபு இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு இரட்டிப்பானது, குழந்தைகள், பொருட்கள், எல்லாம், ஆஸ்திகள் எல்லாம் அவன் அங்கே வைசீரனாகி வெகு நாளுக்கு எழுதித்தாங்க. அவனுடைய குமாரத்தை போல் அங்கு சௌந்தரியமானவர்கள் யாரும். அப்படி அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ஒருவேளை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை துன்பமா கஷ்டமா கொஞ்ச நாளைக்கு தான், அது நிரந்தரமாக நிற்பது கிடையாது. இழந்து போனதை திரும்ப கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து மதத்தையோ உண்டாக்க வரவில்லை. நாம் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே தீர்வு. அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரே ஒழிய
மதத்தை பரப்புவதற்காக வரவில்லை. அது ஒரு தவறான கான்செப்ட். இயேசு கிறிஸ்து என்பது ஒரு மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். மனிதனை நல்வழிப்படுத்தி கொண்டு போய் சேர்ப்பதுதான் இயேசுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் வெற்றி உண்டு, அந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் உண்டு. அந்த வார்த்தையானது அனுதினமும் நம்மளை வழி நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததா இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்தான்? திருப்பிக் கொண்டான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் ஒருவேளை இந்த நாளிலும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து, ஒருவேளை நாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் அவர் மீண்டும் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அவரிடம் நாம் கேட்போம், அவரிடம் ஆலோசனை கேட்போம். நம்ம இழந்து போன காரியங்களுக்காண்டி மனிதர்களிடம் நாம் ஆலோசனை கேட்கிறது நல்லதுதான். அது தேவ மனிதர்களிடம் கேட்க வேண்டும். மற்றவர்கிட்ட கேட்டீங்கன்னா சுத்தி தான் விடுவான். ஆகா, இதான் சந்தர்ப்பம். வாங்க, நீங்களா? நினைச்சேன், நீ அன்னைக்கு நீ நடக்கும் போதே தெரியுங்க, நீ இப்படி எல்லாம் அடி வாங்குவேன். எப்படி? நடக்கும் போதே தெரியுமா? என்ன உலகம்! ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. மகனே மகளே, என்னிடத்தில் வா, உனக்கு சகலத்தையும் திருப்பி அதையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோட ஒன்று குறையாமல் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு செய்த ஆண்டவன், யோபுக்கு செய்த தேவன், மரியாள் மாத்தால் லாசருக்கு செய்தவர், இன்றும் நம்மை உயிர்ப்பிக்கின்றவராக இருக்கின்றார், நம்மை வழி நடத்திக்கிறவராக இருக்கின்றார். எங்களுடைய திருமண வாழ்க்கையில 36 வருஷங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். 2 பிள்ளைகளையும் எந்த பைனான்ஸும் இல்லாமல், முதலீடு இல்லாமல் கர்த்தரே படிக்க வைத்து அதில் 2 பிள்ளைகளும் நல்ல வழிக்கு கொண்டு போய் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இது எங்களால் நல்ல ஆண்டவருடைய கிருபையினால் உண்டானது என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் நான் இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு சபையும் எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டு அதையும் கவனித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அந்த வசனத்தை வாசித்து நான் மீண்டும் இந்த பகுதியை முடிக்கின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இந்த வார்த்தை வசனத்தின் பிரகாரம் இந்த நாள்ல நம்ம என்னென்ன காரியங்கள் இழந்துட்டோமோ அதை திரும்ப ஆண்டவர்கிட்ட தரும்படியாக ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை கொண்டு நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர் இந்த வார்த்தைக்கு வசனத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன்.